For the past few months, the story of once little-known Kampung Buah Pala on the island of Penang and its inhabitants have seemed to be the only talk of the island. Also popularly known as Tamil High Chaparral to Penangites due to its traditional population of cowherds, this old settlement is located at the heart of the rapidly developing eastern part of Georgetown. The plight of the Kampung Buah Pala villagers hit the headlines recently after they received a court order to vacate their village by August 2nd. Their old village, of which 3 generations have lived, is to make way for a modern condominium. இப்ப இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து தான் எங்களை ஒரு ஆளை பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து கேக்குறாங்க, அந்த கேணியை பாக்குறாங்க, இங்க எத்தனை என்ன செய்றீங்க, இங்க என்ன இப்படின்னு பல மாதிரி கேக்குறாங்க. நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்க இல்ல 2 நாள் எம்சி நேத்து தான் வேலைக்கு போனாரு. ஏன்னா இவங்களாம் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்கள ஒரு பிளாட்ல போய் அவரால் இருக்க முடியாது. அதனால அவருக்கு பிடிக்கல. நம்ம உடைய போகுதுன்னு ரொம்ப கவலையா இருக்கு. அது தெரியல, எல்லாமே கிடைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்குதுங்க. இந்த இடம் கிடைச்சிடும், அங்கதான் இருப்போம்னு. தூக்கிட்டாமலாம் வெளியே போட்டானா எங்க போவோம் நாங்க? அவரு அந்த இதுல அவருக்கு கிடைச்சிடும்னு நம்பிக்கையில இருக்கிறாரு. எல்லாம் சேர்த்து 37 கிட்ட இருந்தாங்க. பட் ஃபேமிலி ஆஃபர் பண்ணாங்க. பட் இதுங்க தான் வானா பட் ஆஃபர் பண்ணதுன்னு 90 கிட்ட தான். ஆனா அவன் இப்போ சொல்றான் 2 lakhs தானே போட்டிருக்கான். ஆக்சுவலி அந்த மாதிரி கொடுத்துருந்தா நாங்களும் தாராளமா போயிருக்கலாம். ஆனா ஆக்சுவலி அவன் அவ்வளோ சொல்லல, 90 தான் சொன்னான். 90,000 தான். ஆனா இப்போ பேப்புல 2 lakhs போட்டிருக்கான். அப்ப எல்லாமே நினைச்சுக்கோங்க, இவ்வளவு கொடுத்து கூட இவங்க போக மாட்டேதுங்க அந்த மாதிரி நினைப்பாங்க தானே. Local historians claim the village had existed for more than 150 years. It was part of a large coconut plantation owned by the family of a Margaret Brown. Certainly, there seems to be a document testifying that Margaret Brown had stated before leaving for Britain that the land is to be left to the people who were living and working there. This was in 1938. The current residents are believed to be descendants of the original settlers. Because of this bit of history, there are parties who are pushing for Kampung Buah Pala to be gazetted as a heritage property. It's perhaps the only way to save the village from certain disappearance. வீடு தரேன்னு சொன்னாங்கம்மா, அந்த பக்கம் கட்டிக்கங்கன்னு வீடு தரேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதம் பிளேட் கொடுக்குறாங்கிறாங்க. அப்புறம் இப்போ சொல்கிறாங்களாம் காசு வாங்கி என்ன செய்ய? நாங்கள் எத்தனை முடிக்க நான் கொடுக்குறது காசை எல்லாம் பங்குக்கு வந்தா நான் எங்கே போவேன்? அப்புறம் அங்கே வீடு கட்டுறது, எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா எங்களுக்கு அப்படிதான் நாங்கள் நினைச்சோம், எங்களுக்கே கொடுத்துருவாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு வெளியே போங்கன்றாங்க. நாங்கள் போய் எங்கே இருக்கிறது? எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களை கொண்டு ஃப்ளாட்ல வச்சாங்கன்னா நாங்கள் எப்படி இருக்கிறது? இந்த மாதிரி வசதியாக நாங்கள் இவ்வளோ வசதியாக இருந்துவிட்டு 50-60 வருஷமா எங்கள் மாமியாரெலாம் 70 வருஷமா இப்படி இருந்துட்டாங்க. கொண்டு போய் வச்சாங்கன்னா எப்படி நாங்கள் போய் இருக்க முடியும்? அந்த மாதிரி நாங்கள் இருந்து சந்தோஷமா அமைதியான இடம் இருக்கு பாருங்க. யாரோட இதுவும் இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம். அவங்க ஃபேமிலி நிம்மதியாக இருப்போம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாமே ஒன்றா கூடி ஒத்துமையாக செய்வாங்க. எல்லாமே இங்கே எல்லாம் ஒரு கவலையோடு தான் இருக்கிறோம் நாங்கள். அந்த நாளை நாங்கள் என்ன ஆக போகுது, அந்த அடுத்த மாதம் 3ஆம் தேதி என்ன ஆக போகுது, அந்த சம்பவத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ எல்லாருமே. ரொம்ப கவலையா இருக்கு. அன்னைக்கு அவங்க ஒன்றுலேருந்து எனக்கு நான் காய்ச்சல்லேருந்து இங்கே வரைக்கும் காய்ச்சல் சத்தியமா. என்னைக்கு அவங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டுனாங்களோ அன்னைக்கு எனக்கு பிடிச்ச காய்ச்சல் இது வரைக்கும் எனக்கு காய்ச்சல் நிற்கவே இல்லை. நான் செத்துட்டா கூட என் பொண்டாட்டி கூட போயிடலாம், போக மாட்டேன். இங்கதான் இருக்கு. ஏன்னா எங்க அப்பா சொன்ன உங்களுக்கு சொத்துடா அப்படின்னு சொன்னேன். என்னைக்கு அவங்க ஒட்டுனாங்க எனக்கு பிடிச்ச காய்ச்சல்.
Malaysia Kini visited the village to document for posterity a piece of history that is about to be wiped out in one fell swoop. We were expecting to see a large settlement of 300 villagers in 33 houses with 50 or more families living harmoniously in a highly cultured village, because it was referred to as a model Tamil Hindu settlement with a traditional population of cowherds and many other essences of Tamil heritage. But we were disappointed. There wasn't even an old Hindu temple central to a Tamil settlement. Kampung Buah Pala in reality is a stretch of road lined by less than 30 houses standing next to modern residential properties. The heyday of a bustling coconut plantation population has certainly left Kampung Buah Pala many years ago.